Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் காரக்குழம்பு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சக்கரை பொங்கல் தான் ஃப்ரெண்ட்ஸ். சக்கரை பொங்கல் ஈஸியாக குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பவுல் அரிசி, ஒரு பவுல் பச்சரிசி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு பவுல்னால் ஒரு 200 கிராம் அரிசி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பவுல் அரிசிக்கு 4 பவுல் தண்ணி சேர்த்துக்கோங்க. 4 பவுல் தண்ணி கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக வரும் பாருங்கள். 4 பவுல் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போது அடுப்பை ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி விசில் எல்லாம் கரெக்டாக இருக்கா எல்லாமே பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அதுக்கு 3 விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும். 3 விசில் விட்டு இப்போது ஓப்பன் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பக்குவமாக கரெக்டாக இருந்தால் சூப்பராக வரும் பொங்கல். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது ஒரு பவுல் அரிசி எடுத்தோம் இல்லையா, அதுக்கு 2 பவுல் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். 2 பவுல் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இனிப்புலாம் கரெக்டாக இருக்கும். இது போல் நல்லா கலந்து விடணும். நல்லா வெல்லம் கரையணும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டுருங்க. அப்போ தான் வெல்லம் சீக்கிரமாக கரைஞ்சி வரும் நல்லா. இது ரொம்ப சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் குக்கருன்றனால. பாருங்கள், ஒரு சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். இப்போ நம்ம வேலை இருக்கும், நம்ம இப்போ சாமி கும்பிடணுன்னா பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 4 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நம்ம ஒரு பிரசாதத்தை சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம் குக்கருனால. பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி நல்லா வந்துடுச்சு. பொங்கல் நமக்கு இப்போது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப கட்டியாக இருந்துடக்கூடாது. இது போல் இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சீக்கிரமாக செஞ்சு சாமிக்கு வச்சு கும்பிடலாம், நம்மளும் சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வெல்லத்துக்கு பொங்கலுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு சின்ன கடாய் வச்சுக்கோங்க. தாளிப்பு கரண்டி தான் போட்டிருக்கேன். அதில் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நெய் நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே இதையும் கொஞ்சம் கலரி விடணும், அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் அடிக்கடி கலந்து விட்டுக்கோங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க ஃப்ளேமை. இப்போ முந்திரி நம்ம சேர்த்துக்கலாம். முந்திரி ரொம்பவும் ப்ரௌன் கலராக ஆகிடக்கூடாது, கசப்பு தட்டும். மீடியமான ப்ரௌன் கலராக இருந்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி சிம்மில் வச்சு முந்திரியை நல்லா இது பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பண்ணணும். இது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சட்டுன்னு நம்ம செஞ்சிடலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சு பாருங்கள். பாருங்கள், முந்திரி நம்ம இப்போ இந்த மாதிரி கலர் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை பொங்கலில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு இதுவாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சீக்கிரம் செஞ்சிடலாம். இனிப்பு கரெக்டாக இருக்கும். ஒரு பவுல் அரிசிக்கு 2 பவுல் வெல்லம் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 4 பவுல் தண்ணி சேர்க்கணும். இப்போது நம்மளுக்கு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை ஒரு கிண்ணத்துக்கு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் எடுத்துக்கோங்க. நல்லா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.